வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு நோய். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வெளியே சொல்ல முடியாத நோய்னா என்னென்னா வலிப்பு நோய், காக்கா வலிப்பு நோய். இது நிறையா பேத்துக்கு ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அதனால் எந்த நேரம் எங்கே போய் மயக்கம் போட்டு விழுவாங்க, என்ன ஏதுன்னு தெரியாது. இதனால் பொம்பளை பிள்ளைங்களோட வாழ்க்கை கூட அதில் ரொம்ப சிக்கலாக இருக்கும். ஒன்று அம்மா அப்பா அவதிப்படுவாங்க, இல்லைன்னா கணவன் அவதிப்படுவாங்க. இது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா கூட துணைக்கு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்படியாப்பட்ட ஒரு நோய். அதற்கு மருத்துவம் என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லை, சிம்பிளானது. நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, சாப்பிட்டுட்டே இருக்கலாம். சாப்பிட்டுட்டு இந்த சொல்கிற கை வைத்தியத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போயிடும். அது என்னன்னு பார்க்கலாமா? பிரண்டை சூரணம்னு நாட்டு மருந்து கடையில் விற்கும். அதை வாங்கிக்கிங்க. வாங்கி ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு 300 மில்லி தண்ணி ஊற்றுங்க. அந்த பிரண்டி பொடியை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு புளிய மரப்பட்டை இருக்குது பார்த்தீங்களா? புளிய மரப்பட்டை அது ரொம்ப ரொம்ப வருஷம் ஆன மரங்களாக இருக்கணும். நல்லா முதிர்ந்த மட்டும் மரமாக இருக்கணும். அதில் பட்டையை போய் சீவிட்டு அது கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு இந்துப்பு, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இந்துப்புன்னு கேளுங்க. அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும். 3 நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு காலையில் வெறும் இதில் சாப்பிட்ணும். இது இதுக்கு மட்டும் இல்லாமல் மஞ்சள் காமாலைக்கு இது குணமாகும். இதை சாப்பிடுங்க. சாப்பிட்டு அந்த வலிப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிடும். அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். செய்து பார்க்குறீங்களா? பாருங்கள். நன்றி, வணக்கம்.